2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம். விருச்சிகத்துக்கான ஒரு கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்குது. எதுனாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு அப்படிங்கிறத லாஜிக்கலாக புட்டு புட்டு வைப்பாங்க. இவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஒரு லாயர் மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த சமயம் இது என்ன ஆகும்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஸோ இதனால் எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டுருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுற்றி இருக்கிற நபர்கள் நிறைய பேர்கிட்ட ஈகோ கிளாஷுங்கிறது தன்னை அறியாமல் வந்திருக்கும். அதுக்கு காரணம் அந்த எதிராளியாக கூட இருக்கலாம். பட் இதை அதிகமாக விருச்சிகம் என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் சேயிங், ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃப் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறாரு, பட் இவர் நிறைய செலவழிக்கிறாருன்னா அதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் விருச்சிகத்துக்கு நிறைய இருந்திருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் புவர் கம்யூனிகேஷன் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு இந்த ஒரு வருஷம் இருக்குது. குறிப்பாக இவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா, விட்டுருவோமே, ஏன் நம்ம எனர்ஜி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக எதை பண்ணுவோம், உனக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேரை இக்னோர் பண்ணிவிட்டு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமான விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் அமையுது.